வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். உலகம் முழுவதும் 2025 புத்தாண்டு பிறந்ததையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். 2024ஆம் ஆண்டு முடிந்து 2025ஆம் ஆண்டு பிறந்துள்ளது. இந்த புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை, கோவை, திருச்சி, சேலம், கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்றது. டிஜே இசை நிகழ்ச்சியில் அனைவரும் சினிமா பாடல்களுக்கு துள்ளல் நடனம் ஆடி தங்களது மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர். 2025 புத்தாண்டு பிறந்ததையொட்டி வட மாநிலங்களில் பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி கர்னாட் பிளேஸ் பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நள்ளிரவில் சாலையில் கூடிய பொதுமக்கள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். இதேபோல மகாராஷ்டிரா மாநிலம், மும்பை, மேற்கு வங்க மாநிலம், கொல்கத்தாவில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டின. உத்தரகாண்ட் மாநிலம் முசோரியில் திரளான ஆண்கள், பெண்கள் ஒன்று கூடி நடனமாடியும் குரல் எழுப்பியும் உற்சாகமடைந்தனர். கோவாவில் உள்ள கோல்வா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்து புத்தாண்டை வரவேற்றனர். பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிரிபாட்டி தீவு முதல் நாடாக 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்றுள்ளது. சிறிய தீவு நாடான கிரிபாட்டியில் 33 தீவுகள் உள்ளன. இந்திய நேரப்படி நேற்று பகல் 3:30 மணி அளவில் புத்தாண்டு பிறந்ததை அடுத்து முதல் நாடாக கிரிபாட்டி தீவு புத்தாண்டை வரவேற்றுள்ளது. அங்குள்ள மக்கள் அனைவரும் புத்தாண்டை இசை வாத்தியங்கள் முழங்க உற்சாகமாக வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாடாக நியூசிலாந்தில் புத்தாண்டு பிறந்தது. வண்ண வான வேடிக்கைகளை வெடிக்க செய்தும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டும் அந்நாட்டு மக்கள் புத்தாண்டை வரவேற்றனர். நீதியுடனும் சகோதரத்துவத்துடனும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை அனைவருக்கும் இந்த ஆண்டில் இருக்க வேண்டுமென பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தெரிவித்துள்ளார். புத்தாண்டை வரவேற்றும் விதமாக சென்னை சாந்தோம் புனித தோமையார் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த திருப்பலியை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தலைமையேற்று நடத்தி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீதியுடனும் சகோதரத்துவத்துடனும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை அனைவருக்கும் இந்த ஆண்டில் இருக்க வேண்டுமெனவும், இந்த ஆண்டில் கடந்த ஆண்டிற்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் அம்மனுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து சிறப்பு அலங்காரத்தில் அம்மனும் சுவாமியும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், பழமுதிர் சோலை முருகன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களிலும் பொதுமக்கள் புத்தாண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். திருச்செந்தூரில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை நடைபெற்றது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயில் கடலில் புனித நீராடி அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஐயப்ப பக்தர்கள் என லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் குவிந்ததால் கோயில் வளாகம் திருவிழா போல காட்சியளித்தது. மேட்டுப்பாளையம் மற்றும் காரமடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு கேக்குகளை வழங்கினர். கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் பகுதியில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அதியமான் தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஆங்கில புத்தாண்டையொட்டி பேருந்து நிலையத்தில் காவல்துறை சார்பில் கேக் வெட்டப்பட்டு அங்கிருந்த பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. அதேபோல காரமடை காவல்துறையினர் சார்பில் காரமடை பேருந்து நிலையம் பகுதியிலும் கேக் வெட்டப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோயிலில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். இதற்காக கோயிலுக்கு வந்த ஆளுநர் ஆர் என் ரவியை காஞ்சிபுரம் உதவி ஆட்சியர் ஆசிக் அலி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்ட ஆளுநர் அங்குள்ள சிறப்புமிக்க கல்வெட்டுகளையும் பார்வையிட்டார். அப்போது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோயிலின் சிறப்புகள் குறித்து ஆளுநருக்கு எடுத்துரைத்தனர்.
நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான் என ஆங்கில புத்தாண்டிற்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு விடைபெற்று இன்று 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறந்துள்ளது. இதனையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அரசியல் கட்சித் தலைவர்கள், பிரபலங்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் பாட்ஷா பட வசனத்தை குறிப்பிட்டு மக்களுக்கு தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தள பக்கத்தில் நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான் என கூறி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் முன்னாள் பிரதமர் மறைவு எதிரொலியாக புத்தாண்டிற்கான வண்ண அலங்கார விளக்குகள் எரியவிடப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 26ஆம் தேதி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி மத்திய அரசு ஒரு வார காலம் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக அலங்கரித்திருந்த அலங்கார விளக்குகள் எதுவும் எரியவிடப்படாமல் அணைத்து வைக்கப்பட்டுள்ளன. காவி சாயம் பூச நினைக்கும் எண்ணங்களை வள்ளுவம் விரட்டியடிக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், திருவள்ளுவர் சிலை தமிழ் பண்பாட்டின் குறியீடு என்றும் திருக்குறள் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளம் என்றும் தெரிவித்தார். கன்னியாகுமரி பெருராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திருவள்ளுவர் சிலையை காண்பதற்காக 3 புதிய சுற்றுலா படகுகள் வாங்கப்பட்டு அவற்றுக்கு காமராசர், மார்சல் நேசமணி, ஜியு போப் ஆகியோரின் பெயர்கள் சூட்டப்படும் என்றார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் தோரண வாயிலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து திருவள்ளுவர் பசுமை பூங்காவை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருக்குறள் கண்காட்சியையும் தொடங்கி வைத்தார். பின்னர் வெள்ளி விழாவுக்கான சிறப்பு மலரை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருக்குறள் சார்ந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். (2025ஆம் ஆண்டு பெண்களுக்கான பாதுகாப்பான ஆண்டாக அமையும் என நம்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவல் ஆணையரின் பதிலுக்கும் அமைச்சரின் பதிலுக்கும் முரண்பாடு உள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் இருக்கிற சார் யார் அந்த சார் என கேள்வி எழுப்பினார். கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கும் திமுகவிற்கும் தொடர்பு இருப்பதாக கூறிய அவர், யாரை காப்பாற்ற திமுக இதுபோல நடந்து கொள்கிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அருவருப்பு அரசியல் செய்யும் எடப்பாடி பழனிசாமி சேடிஸ்ட் மனநிலையை நிறுத்த வேண்டும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொள்ளாச்சி முதல் அண்மையில் ராமேஸ்வர குளியலறையில் கேமரா வைத்து கைதானவர்கள் வரை பாலியல் குற்றவாளிகளின் புகலிடமாக அதிமுகவை இருந்து வருவதாகவும் சாடியுள்ளார். டிஐஜி வருண்குமாருடன் மோத தயார் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை பெரியமேட்டில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான், சிசிடிவி இல்லாத காலத்திலும் போலீசார் துப்பு துலக்கவில்லையா என கேள்வி எழுப்பினார். குற்ற சம்பவங்கள் நடைபெறும் இடங்களில் மட்டும் சிசிடிவி கேமரா செயல்படாமல் போவது எப்படி என்ற கேள்வி எழுப்பிய சீமான், அரசு நடவடிக்கை எடுக்காது, நாங்கள் போராடவும் அனுமதிக்க வழங்காது என்றும் ஆதங்கத்துடன் தெரிவித்தார். மேலும் காவல்துறை சொல்வதை நம்ப முடியவில்லை என்ற அவர், யார் அந்த சார் என்றார். நான் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது என்றும் கூறினார். பெண்களுக்கு எதிராக என்ன குற்றங்களை யார் செய்தாலும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், மாணவி வன்கொடுமை தொடர்பாக டெல்லியிலிருந்து வந்த 4 பேர் கொண்ட குழு சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டதாகவும், பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் விசாரணை செய்ததுடன் ஆளுநரை சந்தித்து பேசியதாகவும் கூறினார். ஏற்கனவே குற்ற வழக்கில் இருக்கும் நபரை எப்படி அரசு இவ்வளவு இயல்பாக நடமாட அனுமதித்தது என கேள்வி எழுப்பிய மம்தா குமாரி, விசாரணை அறிக்கையை பிரதமரிடம் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். திருச்சியில் மாநகராட்சி நிர்வாகத்தையும் திமுக அரசையும் கண்டித்து தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக மேடையில் பேசிய ஆர்.பி. உதயகுமார், பாலியல் வன்கொடுமைகள்தான் திமுக அரசு மக்களுக்கு கொடுக்கும் பரிசாக இருப்பதாக சாடினார். மேலும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட இல்லாத வகையில் வரிக்கு வட்டி போடக்கூடிய கொடுமை தமிழகத்தில் நடப்பதாக குற்றம் சாட்டினார்.
ஒரு கட்டத்தில் மேடையிலிருந்து அவரை போலீசார் கீழே அழைத்தபோது மாப்பிள்ளை வீட்டிற்கு அழைப்பது போல் அழைக்கிறீர்கள் என ஆர்பி உதயகுமார் கூறியது அங்கு சிரிப்பலையை ஏற்படுத்தியது. கொள்முதல் செய்யப்படும் முழு கரும்பின் விலை அதிகபட்சமாக 35 ரூபாயாக இருக்க வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு வழங்கும் பரிசு தொகுப்பில் வழங்கப்பட உள்ள கரும்பை கொள்முதல் செய்வதற்கான அறிவுரைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி மாவட்ட விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக மட்டுமே கொள்முதல் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேலும் எக்காரணம் கொண்டும் இடைத்தரகர்களிடமிருந்தோ வியாபாரிகளிடமிருந்தோ கொள்முதல் செய்யக்கூடாது என்றும் மாவட்ட அளவில் கரும்பு விளைவிக்கும் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்திட மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைத்தும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. நிதி பற்றாக்குறையால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இந்த ஆண்டு பணம் வழங்கப்பட மாட்டாது என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆண்டுதோறும் அரசு சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த ஆண்டு பச்சரிசி, சர்க்கரை தலா 1 கிலோவும் ஒரு முழு கரும்பும் வழங்கப்படும் என்றும் நிதி பற்றாக்குறையால் பணம் வழங்க சாத்தியம் இல்லை என்றும் கன்னியாகுமரியில் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடந்த 2 மாதங்களாக அனைத்து பூங்காக்களிலும் மலர் தொட்டிகள் தயார் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. தோட்டக்கலைத்துறையில் இருந்து சுமார் 30 லட்சம் மலர்கள் இக்கண்காட்சிக்கு கொண்டுவரப்படுகின்றன. மேலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மலர்கள் வரவழைக்கப்பட்டு கடிகாரம், பட்டாம்பூச்சி உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் உருவாக்கப்படுகிறது. நுழைவு கட்டணம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை 33 விழுக்காடு அதிகமாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அக்டோபர் மாதத்தில் 214 மில்லிமீட்டரும், நவம்பரில் 140 மில்லிமீட்டரும், டிசம்பரில் 235 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையில் நெல்லை மாவட்டத்தில் அதிக மழை பெய்துள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை புறநகர் ரயில்கள் இன்று ஞாயிறு அட்டவணைப்படி இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி ரயில்வே சேவையை மாற்றம் செய்து ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி இன்று சென்னை சென்ட்ரல், அரக்கோணம், சென்னை சென்ட்ரல், கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டை மற்றும் சென்னை கடற்கரை, செங்கல்பட்டு பிரிவுகளில் புறநகர் ரயில் சேவைகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. $19 கிலோ எடை கொண்ட பொது பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை $14.50 குறைந்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் சமையல் எரிவாயு உருளையின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைத்து வருகின்றன. அந்த வகையில் இந்த மாதமும் 19 கிலோ எடை கொண்ட பொது பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை $1980.50 விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இந்த மாதம் $14.50 குறைக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் இம்மாதம் எவ்வித மாற்றமுமின்றி $818.50 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை பெருநகர மாநகராட்சி சென்னை வாழ் மக்களுக்கு புத்தாண்டு பரிசாக சுமார் 35 விழுக்காடு தொழில் வரி உயர்வை அறிவித்துள்ளதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் ஏற்கனவே சொத்து வரி, குடிநீர் கட்டணங்கள் உயர்த்தப்பட்ட நிலையில் இனி ஆண்டுதோறும் 6 விழுக்காடு வரி உயர்வு அமல்படுத்தப்படும் என்றும் இவற்றோடு குப்பை வரி, கட்டிட வரைபட கட்டணங்கள் உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிலையில் இந்த தொழில் வரி உயர்வினால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், வணிகர்கள் என்று சுமார் 75 விழுக்காடு மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நிலை உருவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை நடுவே அமைக்கப்பட்டுள்ள பாலம் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டம் என கூறிய எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ஏவா வேலு பதிலடி கொடுத்துள்ளார்.
இதுகுறித்து கன்னியாகுமரியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டத்தை தூசு தட்டி செயல்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். மனதில் நினைத்துக் கொண்டு படுத்திருந்துவிட்டு அது தனது திட்டம் என கூறுவதில் அர்த்தமில்லை என சாடியுள்ளார். ஆவி நிறுவனத்தில் 7 லட்சம் லிட்டர் பால் விற்பனை அதிகரித்துள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு முழுவதும் அமைந்துள்ள 27 ஒன்றியங்கள் மற்றும் சென்னை மெட்ரோ மூலமாக சுகாதாரமான முறையில் பால் மற்றும் பால் உபயோகப் பொருட்கள் தயாரித்து நியாயமான முறையில் விலையிலும் ஆவி நிறுவனம் விற்பனை செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். பால் உற்பத்தியாளர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக அரசு அறிவித்த லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் திமுக அரசுக்கு எதிராக கருத்து பதிவிட்ட காவலர் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்ட கிராமிய காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்தவர் அன்பரசன். இவர் அவரது முகநூல் பக்கத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக திமுக அரசு குறித்து அவதூறு கருத்து பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் அன்பரசனை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை பனையூரில் புதியதாக உருவாக்கி வரும் கட்சி அலுவலகத்தில் முதன்முறையாக 9 மாவட்ட செயலாளர்களுடன் சந்திப்பு நடத்தினார். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் நிறுவனர் ராமதாசுடன் ஏற்பட்ட மோதலால் பனையூரில் அலுவலகம் வைத்துள்ளதாகவும் அங்கு வந்து தன்னை பார்க்கும்படியும் அன்புமணி கூறி சென்றார். பின்னர் சமாதானம் பேசப்பட்ட நிலையில் பனையூரில் புதியதாக உருவாக்கி வரும் அலுவலகத்தில் அன்புமணி ராமதாஸை 9 மாவட்ட செயலாளர்கள் நேரில் சந்தித்து பேசினர். அப்போது 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்காக அடுத்து வரும் ஒரு வருடம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டிய நிலையில் சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலையில் 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 இளைஞர்கள் வீலிங் செய்து வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கிச் சென்றனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் வாகன சாகசங்களில் ஈடுபட்டவர்களை மடக்கி பிடிக்காமல் வேடிக்கை பார்த்து நின்றனர். எனவே வாகன சாகசத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 20 மீனவர்கள் சென்னை வந்தடைந்தனர். புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 20 மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இதில் 1 ஆண்டுகளுக்கு மேல் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்பு இலங்கை அரசு 20 மீனவர்களை விடுதலை செய்தது. இந்நிலையில் கொழும்புவில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த அவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். சொந்த ஊர்களுக்கு தனி விமானம் மூலம் அவர்கள் அழைத்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பெண்கள் உடைமாற்றும் அறையில் கேமரா வைத்து வீடியோ எடுக்கப்பட்ட விவகாரத்தில் அந்த அறைக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். அக்னி தீர்த்த கடற்கரைக்கு எதிரே அமைந்துள்ள தனியார் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைத்து வீடியோ எடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ராஜேஷ் கண்ணன், மீரா மைதீன் ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட உடைமாற்றும் அறையை போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய திருவிழா மார்ச் மாதம் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 14ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கவுள்ள இவ்விழாவில் இந்தியா, இலங்கை மக்கள் ஒன்று சேர்ந்து சுமந்து வரும் சிலுவை பாதை நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும், இரவு அந்தோனியாரின் சொரூபம் வைக்கப்பட்ட தேர்பவனையும் நடைபெற உள்ளது. இதனை யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்ரின் ஞானப்பிரகாசம் தெரிவித்துள்ளார். இவ்விழாவில் இந்தியாவிலிருந்து எத்தனை பேரை அனுமதிக்கலாம் என்ற அறிவிப்பினை இலங்கை அரசு விரைவில் அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் இருந்து முதன்முறையாக சென்னைக்கு கார்கோ விமானம் வந்தடைந்தது. இதனையடுத்து விமான நிலையம் வந்தடைந்த அந்த விமானத்திற்கு இருபக்கமும் தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தண்ணீரை பீச்சி அடித்து வாட்டர் சல்யூட் மரியாதை அளிக்கப்பட்டது. தாய்லாந்து, சென்னை இடையேயான இந்த கார்கோ விமானம் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்ய வசதியாக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
மதுரை திருநகர் அரசு பள்ளி மாணவர்கள் திருவள்ளுவர் எழுதிய 1330 குறள்களால் 25 அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் உருவப்படத்தை வரைந்து அசத்தியுள்ளனர். கன்னியாகுமரியில் உள்ள நடுக்கடலில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25வது வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இதனை மாணவர்கள் செய்துள்ளனர். இதற்கு பள்ளி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பெரும் வரவேற்பு அளித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நகைக்கடையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர் கொள்ளையர்கள். மணக்குடியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் தனக்கு சொந்தமான நகைக்கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் கடையின் பூட்டை உடைத்து 6 சவரன் நகைகள், 49 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூரில் குட்டையில் மூழ்கி 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். அரிசி பெரியங்குப்பத்தைச் சேர்ந்த ஸ்ரீஹரன், சரவண பாலாஜி ஆகிய 2 சிறுவர்கள் நந்தவெளி பகுதியில் உள்ள குட்டையில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக இருவரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகே மாயமான இளைஞர் நண்பர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சேமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த முத்துக்குமரன் என்பவர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு மாயமானார். இதுகுறித்து அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் முத்துக்குமரனின் நண்பரான தமிழரசன் என்பவரிடம் நடத்திய விசாரணையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. மேலும் சடலத்தை மலட்டாற்று பகுதியில் புதைத்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து இளைஞரின் சடலத்தை மீட்ட போலீசார் விசாரித்து வருகின்றனர். துணை ஆணையர் அலுவலகத்தில் இருந்து வந்த உத்தரவின் பேரில் போலீசார் விஜய் படம் இருக்கும் வால் போஸ்டரை பறிமுதல் செய்தனர். சென்னை பழவந்தாங்கல் மற்றும் பரங்கிமலை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் வகையில் வால் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். அப்போது ரோந்து பணியில் இருந்த போலீசார் விஜய் படம் இருக்கும் போஸ்டர்கள் ஒட்டக்கூடாது என கூறி ஒட்டிக் கொண்டிருந்த 4 பேரையும் போஸ்டர்களுடன் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இதனால் காவலர்களுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் குட்டிகளுடன் அத்துமீறி நுழையும் குரங்குகளால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். வருவாய், பள்ளிக் கல்வித்துறை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட துறை அலுவலகங்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் உலாவும் குரங்குகள் அலுவலகத்திற்குள் நுழைந்து மேசையின் மீது உள்ள அரசு கோப்புகளையும் சேதப்படுத்துவதும், அறிவிப்பு பலகை, பேனர்கள் என அனைத்தையும் சேதப்படுத்தி வருவதால் அதிகாரிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோயிலில் நடைபெற்ற மகாதீப ஆராதனை நிகழ்ச்சியில் நகைச்சுவை நடிகர் யோகிபாபு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நள்ளிரவு 12 மணிக்கு மூலவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நகைச்சுவை நடிகர் யோகிபாபு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அவரது ரசிகர்கள் அவருக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தும் அவருடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டும் மகிழ்ந்தனர். கர்நாடக மாநிலம் தார்வாட் மாவட்டத்தில் ஸ்ரீராம் சேனா அமைப்பின் சார்பில் அதன் உறுப்பினர்களுக்கு துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 186 இளைஞர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். அமைப்பின் மாநில செயலாளர் கங்காதர் குல்கர்னி தலைமையில் துப்பாக்கிச் சுடுதல், தண்டா, கராத்தே உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. பயிற்சி பெற்ற இளைஞர்கள் ஊர் திரும்பி அங்குள்ள இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளனர். மணிப்பூரில் நடந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோருவதாக அம்மாநில முதலமைச்சர் பைரன் சிங் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநில தலைநகர் இம்பாலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த ஆண்டு முழுவதும் மிகவும் துரதிருஷ்டவசமானது என தெரிவித்தார். மேலும் பலர் தங்கள் அன்புக்கு உரியவர்களை இழந்துள்ளனர். பலர் வீடுகளை விட்டு வெளியேறியிருப்பதற்கு மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என கூறினார். கடந்த 3 முதல் 4 மாதங்களாக அமைதியை நோக்கி முன்னேறி வருவதைக் கண்டு 2025 புத்தாண்டில் மாநிலத்தில் இயல்பு நிலையும் அமைதியும் திரும்பும் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் ஜெராக்ஸ் கடைக்குள் மணல் லாரி புகுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள காஜுவாகா நகரில் சாலையில் சென்று கொண்டிருந்த மணல் லாரி ஒன்று திடீரென
ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த ஜெராக்ஸ் கடைக்குள் புகுந்தது. விபத்தில் கடையில் இருந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து போலீசார் படுகாயமடைந்த பெண்ணை மீட்டு நகரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூருவில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக 2.5 கோடி ரூபாய் போதைப் பொருளை பதுக்கி வைத்திருந்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிசிபி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அடுக்குமாடி குடியிருப்பில் போலீசார் சோதனை செய்தனர். அப்போது பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு விதமான போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக இருவரை கைது செய்த போலீசார் கோவா, தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து போதைப் பொருட்களை வாங்கி வந்து புத்தாண்டில் விற்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இலங்கையில் பள்ளி வேலை நாட்கள் அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் உள்ள பள்ளிகளில் ஜனவரி தொடங்கி இந்த ஆண்டின் இறுதி மாதமான டிசம்பர் வரை ஒரு கல்வியாண்டாக கணக்கிடப்படுகிறது. அதன்படி அங்குள்ள பள்ளிகளில் நாளை முதல் புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் தொடங்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டு அந்த நாட்டில் ஏற்பட்ட கலவரம் காரணமாக பள்ளி வேலை நாட்களில் தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டின் கல்வி வேலை நாட்களுக்கான அட்டவணையை கல்வித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் பள்ளி வேலை நாட்கள் 210 நாட்களில் இருந்து 181 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது பொறுப்பேற்றுள்ள அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். இலங்கை அனுராதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது பாதுகாப்பில் எந்த குறையும் இல்லை, இருந்த பாதுகாப்பு குழுவையும் புதிய அரசாங்கம் குறைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் தற்போது பொறுப்பேற்றுள்ள அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் தான் ஆட்சியில் இருந்தபோது மக்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை எனவும் அவர் கூறினார். மேலும் வியாபார சந்தைக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது நல்லதல்ல, கட்டுப்பாடுகள் விதிப்பதால் தேவையற்ற பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் என்றும் மைத்திரிபால சிறிசேனா எச்சரித்துள்ளார். அதானி நிறுவனத்துடன் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் தொடர்பான ஒப்பந்தத்தை தமிழ்நாடு மின்சார வாரியம் ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் முதற்கட்டமாக 8 மாவட்டங்களுக்கு 82 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்ய டெண்டர் விடுக்கப்பட்டது. இந்த டெண்டரை அதானி நிறுவனம் எடுத்திருந்த நிலையில் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ள தொகை மின்வாரிய பட்ஜெட்டிற்கு அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. இதனால் அதானி நிறுவனத்துடன் உடனான டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் டெண்டர் விடப்படும் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. ராய்காட் மாவட்டத்தில் உள்ள ரெவ்தண்டா கடற்கரையில் மணலில் சிக்கிய வெராரி காரை கயிறு கட்டி மாட்டு வண்டி மூலம் இழுத்துச் சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் ராய்காட் மாவட்டத்தில் உள்ள ரெவ்தண்டா கடற்கரை மணலில் ஃபெராரி சிக்கியுள்ளது. இதனையடுத்து ஃபெராரி காரின் முன்பக்கத்தில் கயிறு கட்டி ஒரு மாட்டு வண்டி மூலம் இழுத்து வெளியேற்றியுள்ளனர். இந்நிலையில் போலீசார் கடற்கரையில் கார்களை ஓட்டுவதற்கு தடை விதித்துள்ளனர். மேலும் இந்த தடையை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை கொண்டாடுவதற்காக நடிகர் அஜித்குமார் தனது குடும்பத்தினருடன் சிங்கப்பூர் சென்றார். நடிகர் அஜித்குமார் தனது மனைவி ஷாலினி, மகன் ஆகியோருடன் புத்தாண்டு கொண்டாட சிங்கப்பூருக்கு புறப்பட்டுச் சென்றார். அப்போது விமான நிலையத்தில் நடிகர் ரோபோ சங்கரை சந்தித்து நலம் விசாரித்தார். அஜித்தை கண்டதும் விமான பயணிகள் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நடிகர் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகாது என தயாரிப்பு நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. மகள் திருமணி இயக்கத்தில் லைகா தயாரிப்பில் அஜித் குமார், திரிஷா நடித்துள்ள படம் விடாமுயற்சி. இந்த படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியாகும் என தகவல் வெளியானது. அதே சமயம் இந்த படத்திற்கான டீசர் கடந்த மாதம் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் வெளியீட்டிலிருந்து தள்ளி போவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. லைகா நிறுவனம் வெளியிட்ட திடீர் அறிவிப்பால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர்.